இதுதான் வந்து இப்போ இந்த ஏரியாக்கான ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபாரஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃபீஸ். இந்த இடம் வந்துட்டு பொதுமக்களுக்கான பொது வழி அல்ல. செங்குன்றம் வனசரக காப்பு காட்டிற்கு வெங்கல் வரையிலான சாலை. வன உயிரினங்கள் நடமாடும் மிக குறுகிய பாதை என்பதால் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. அத்துமீறுவோர் மீது வனச்சட்டம். பாருங்கள், வெங்கல் காப்புக்காடு பாதுகாக்கப்பட்ட பகுதி, அனுமதியின்றி நுழைவோர்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நந்தி சிலை இருக்குது பக்கத்தில். அப்படியே சிவபெருமான் பாருங்கள், எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சிவபெருமானை. இந்த இடம் வந்துட்டு நல்லா தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு இடம் இது. சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவ பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்ததுன்னா நானும் இந்த வாட்டி கலந்துக்கலான்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்குது. மேபி நானும் கலந்துப்பேன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நமக்கான பயணம் எங்கே இருக்குன்னா, டுவோர்ட்ஸ் திருவள்ளூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள வெங்கல் என்ற ஒரு கிராமத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கான பயணம் போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கான பயணம் போகிறதுக்கான ரூட் நான் தேர்ந்தெடுத்தப்பட்ட ரூட்டு எதுன்னா, திருவள்ளூர்லேருந்து பூண்டி வழியாக ஊத்துக்கோட்டைக்கு போகிற ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் தான் இப்போ ஒரு 70% ஆஃப் ரோடு கம்ப்ளீட் பண்ணும் போது ரைட் சைடில் வந்து இப்போ வனப்பகுதிக்குள்ளே போகும் வெங்கல் ஊர் கிராமத்துக்கு. அந்த ரோடு வழியாக தான் நம்ம பயணம் இப்போ நம்ம போக போகிறோம். சரி, நான் போயிட்டே இருக்கும்போது பூண்டி தாண்டி ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காதுங்க. ஒரு பூண்டிலேருந்து 2 கிலோமீட்டர் வரும்போது இங்கே ஒரு ரோடு கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சொல்லிட்டு இருந்தேன்லங்க, அது ரோடு போது பாருங்க. அந்த ரோட்டில் அப்படியே சின்ன பாதை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. என்னடா இருக்குதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே இந்த இடத்த ரோடு வழியாக இருந்து பார்த்துருக்கேன், உள்ளே வரையும் வந்து பார்த்தது இல்லை. சரி, உள்ளே எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமான இருக்க விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக்ஸ் எவ்வளோ இருக்குது. இங்கே பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. நம்ம பொதுமக்கள் வந்து மது அருந்தத்துக்கு தான் இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிங்க. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடமே ஒரு வனப்பகுதி தான். இந்த வனப்பகுதி வந்து என்ன வனப்பகுதினா, அந்த அள்ளிக்குழி சொன்ன பார்த்தீங்களா மலை தொடர்ச்சி, அந்த மலை தொடர்ச்சியில் இதுவும் ஒரு மலை தொடர்ச்சி. சுற்றி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. இந்த இடத்துக்குள்ளே பொதுமக்கள் வர்றதுக்கு அளவுடைய கிடையாது. இங்கே வந்துட்டு நிறைய பேர் சரக்கே அடிச்சுட்டு போயிருக்காங்க. எப்படி இது நடந்தது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, அது அவங்க தனிப்பட்ட விஷயம், எப்படியோ பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கான பயணம் சொன்னேன் பார்த்தீங்களா, சரி இது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வேலைப்பாடுகளை என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, ஒரு செயற்கையாக ஒரு குளத்தை வெட்டி வச்சிருக்கு. சுற்றி மண்ணு தேத்தி வச்சுக்கிறாங்க. இந்த சைடு ஒரு குளம் மாதிரி தான் வெட்டி வச்சுருக்காங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி தோணுது. இருந்தாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லை. அது அங்கே போயிட்டு நின்று போயிடுது அந்த மண்ணு தேக்கி வச்சுருக்கிறது. இங்கே வந்து ஒரு அணை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, ஒரு தடுப்பணை மாதிரி. இந்த தடுப்பு சுவரில் தான் தண்ணி வந்து இப்படி ஃப்ளோ ஆக போகுது. இப்போ வருங்காலத்தில் நம்ம இயற்கை தாய் வந்து மழை வந்து நிறைய கொடுக்க போகிறாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து சும்மா தண்ணிலாம் இங்கே அட்டகாசமாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சூப்பராக இங்கே குளிப்பாங்க ஆளுங்க. தொடருவோம் மக்களே. இந்த ரோட்டில் இதோட நான் எங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன்னா, கோயில்கிட்ட தான் போய் கண்டினியூ பண்ண போகிறேன். சரி, இன்ட்ரோவே இல்லாமல் போனால் நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் இந்த இடத்துல கொஞ்சம் நின்னேன். இந்த இடம் வந்துட்டு பொதுமக்கள் இப்போ நம்ம திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க ஆளுங்க யாருன்னா நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பூண்டிலேருந்து இப்படி போகும்போது இந்த இடம்லாம் வந்து தயவுசெய்து பொல்யூட் பண்ணாதீங்க. மது அருந்துறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. இது வந்து இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி. இதிலெல்லாம் வந்து ஜஸ்ட் டோன்ட் பொல்யூட் பண்ணாதீங்க. மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மக்களே, நம்ம போவோம். மக்களே, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல மக்களே, அந்த இடம் இங்கே தான். இந்த ரோடு தான் மக்களே நான் சொன்னது. ஒரு அடர்ந்த காட்டு ரோடு மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இந்த ரோடு வந்து இது பண்ணலை, சீரமைப்பு பண்ணலை. இருந்தாலும் இந்த ரோடு வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்ல
ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இந்த ரோடுக்குள்ளே போகும்போது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே. நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் ஒரு 70% வந்த உடனேவே ஒரு இடம் வரும்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. இந்த ஒரு கார் நிற்குது பார்த்தீங்களா, அந்த கார் நிற்கிற இடம் அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. நான் சொன்ன இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வந்து ரைட் கட் பண்ணணுன்னு சொல்லிட்டு, இல்லை அந்த இடம் வந்து இதுதான் வந்து இப்போ இந்த ஏரியாக்கான ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. பாருங்கள் எப்படி இருக்கு, ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ். இந்த ரைட்டை தான் திரும்பணும். இந்த ரைட்டுக்குள்ளே போனால் தான் வெங்கலுக்கு வந்து 14 கிலோமீட்டர் இந்த ரோட்டில். இந்த ரோடு வந்து இன்னும் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இந்த இடம் வந்துட்டு பொதுமக்களுக்கான பொது வழி அல்ல. செங்குன்றம் வனசரக காப்பு காட்டிற்கு வெங்கல் வரையிலான சாலை. வன உயிரினங்கள் நடமாடும் மிக குறுகிய பாதை என்பதால் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. அத்துமீறுவோர் மீது வனச்சட்டம். பார்த்தீங்களா, இங்கே வந்து ஹெவி வெஹிக்கிள் போகிறதுக்கு அலோடு இல்லை. பைக்லாம் போகிறதுக்கு தான் ஒரு பைக் போச்சு. மயிலாப்பூர் காப்பு காடு இது வந்து இப்போ சொன்னல, இது இந்த சைடு இப்போ வர ஏரியா எல்லாமே இந்த சைடு வர ஏரியா எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா தான் மக்களே. இங்கே வந்து வனவிலங்குகள் நடமாடும் பகுதி. இது வந்து வெறும் குறுகிய ரோடுன்றதுனால ரொம்ப பாதுகாப்பாக போகணும். இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கான ரோடு. அவங்க வந்து ஜஸ்ட் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணுறதுக்கே விட்டுருக்கக்கூடாது. இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ கனரக வாகனங்கள் செல்லக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. இந்த ரோடு பயங்கரமான ரோடு பழுது மக்களுக்கு. இது வந்து ரொம்ப சின்ன ரோடு. ஒரு கண்டிப்பாக இங்கே வந்து வனவிலங்குகள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான 100% சான்சஸ் இருக்குது. நம்ம தான் பார்த்து பத்திரமா போகணும் இந்த ரோட்டில். நம்ம இன்றைக்கான டெஸ்டினேஷன் இந்த ரோட்டில் இருக்குது. சரி, அதனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக காமிச்சேன். இந்த ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு. சூப்பராக இருக்குல்ல அந்த காரு, டொயோட்டா காரு. இன்னும் வெங்கலுக்கு இங்கேருந்து 13 கிலோமீட்டர் சொல்லி காமிக்குது. நம்ம வெங்கல் வரையுமே போக போகிறது இல்லை. வெங்கலுக்கெல்லாம் முன்னாடியே தான் அந்த வெங்கல் ரோடு. இந்த ரோட்டில் தான் அந்த சிவன் கோயில் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் எவ்வளோ இருக்கும்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சைட்லேருந்து ரோடு வரும்போது முக்கால்வாசி ரோடு கணக்கில் இருந்தது. அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் கூட இருக்காது நம்ம போகிற இடத்துக்கு. மக்கள் ஏன் அது வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து போகிறதுக்கு இது இல்லாதனால தான் போகுது மக்கள். இது வந்து அந்த இடத்துல கூட்டம் அவ்வளோ கிடையாது. இந்த ரோடு வந்து மெய்யூர் போகும். மெய்யூர் போயிட்டு என்னன்னா ஈக்காடு. இதுவும் இந்த ரோட்டில் நம்ம போகும்போது இந்த சைடு தான் போக போகிறோம். அந்த ரோடும் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். நான் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மக்களை. யாரெல்லாம் இந்த சைடு வரீங்கன்னா, இந்த ரோடு வந்து அப்படியே முழுக்க அப்படியே டென்ஸு, ரொம்ப அடர்ந்து காட்டு பகுதி அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. என்ன ஒன்று, அங்கங்கே கொஞ்சம் இடத்துல அப்படியே கொஞ்சம் அடர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் முழுக்க அடர்ந்த காடு ரோடு மாதிரி இல்லை சுத்தமாக. வழியில் நிறைய ஊருங்க போது உள்ள சாதாரண நம்ம மக்கள் வாழற மாதிரி தான் காட்டு. இப்போ என்னது, இது என்னதான் ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா ரோடு மாதிரியா இருந்தாலும் இது ஒன்றும் அவ்வளோ அளவுக்கு திகில் ஊட்டுற மாதிரியோ அது மாதிரிலாம் சுத்தமாக பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. இதில் நார்மலாக எப்படி ஒரு ரோடு இருக்குமோ, என்ன ஒன்று இந்த சைடு இந்த 2 சைடும் மரங்கள் இருக்குது. அதனால தான் ஒருவேளை இது ஏன்னா வனங்களை வந்து இது பண்ண தேவையில்ல அப்படின்றதுக்காக போட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல. மேபி உள்ள இருக்கலாம் விலங்குகள், ஆனால் எதுவும் தெம்பல்ல. இங்கிருந்து வெங்கலுக்கு வந்து இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு என்ட்ரி போட்டோம் பார்த்தீங்களா, இந்த சைடு இப்போ வெங்கல் அந்த காட்டு ரோடுன்னு சொல்லிட்டு வெங்கல் காட்டு ரோடுன்னு சொல்லி நமக்கு இந்த சைடு வந்தது இல்லை.
அந்த ரோடு முடியும் போது அங்கே இன்னொரு ஒரு செக் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. நம்ம அந்த செக் போஸ்ட் ஆஃபீஸ் தாண்டி தாங்க நம்ம இன்னைக்கான டெஸ்டினே போக போறோம். நம்ம ஏன்னா அதை பாருங்க, அங்கங்க உட்காந்துருக்குங்க. இன்னொரு ஒரு விஷயங்க, வாகன ஓட்டிகள் யாராவது சைடு வரீங்கன்னா அது மாதிரி ரோட்லேயே உட்காந்துருக்கு குரங்கு. கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க வண்டி. காட்டு ரோடு நடந்துன்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மிக வேகமாக வண்டியை செயல்படுத்தாதீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மெயின் ரோடுக்கே வரப்போகிறோம் மக்களே. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து காடு ரொம்ப நல்லா அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அது ஏன் ஏன் அப்படி ஆச்சு ஒன்றுமே புரியலையே. அங்கே பாருங்க எவ்வளோ விலங்குகள், எவ்வளோ குரங்கு இருக்குது பாருங்க, எவ்வளோ குரங்கு. நர்சலா பாக்குதுங்க அப்படியே. என்னத்துக்கு தான் கனரக வாகனங்கள் இந்த செல்ல அனுமதி போட்டாங்கன்னு சொல்லி சுத்தமா தெரியல. ஆனா இங்க வந்துட்டு கனரக வாகனங்கள் நல்லா தரமா போயிட்டு தான் இருக்கு, போயிட்டு வரதமா இருக்கு. ஏன் இத்தனைக்கும் நம்ம கிட்டத்தட்ட செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். 2 கிலோமீட்டருக்குள்ள செக் போஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு. அங்க உள்ள இது போயிட்டு இருக்குல்ல, மணல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அது எழுதுறதுக்காக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டு அறிவிப்பு பலகை இதை போட்டிருக்காங்க பாருங்க. வெங்கல் காப்புக்காடு பாதுகாக்கப்பட்ட பகுதி, அனுமதியின்றி நுழைவோர்களுக்கு தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ரோட்டில் போகிறவங்க வண்டி ஓட்டம் வந்து ரொம்பவே பரவலாகவே போயிட்டு வந்து தான் இருக்குது. கூட்டம் அப்படியே எப்பயோ ஒரு வண்டி அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. வண்டி நிறைய போயிட்டு தான் இருக்குது. இந்த ரோடு யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து பக்கத்தில் இந்த சைடு ரோடுக்கு இந்த சைடோ இல்லை இந்த சைடோ காட்டுக்குள்ளே தான் போகக்கூடாது. காப்புக்கோடோட பரவலப்பு எவ்வளோன்னா 606.18 ஹெக்டர், கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் பரப்பு வந்து 6000 ஏக்கர் வந்து மண்பாதைக்குள்ள போற மாதிரி தான் மேப் காமிக்குது. இருங்க மக்களே, அதுக்குள்ள போயிட்டு எதனா இருக்கா, அங்க எதனா வாய்ப்பு இருக்கா என்னன்னு பார்க்கறேன். இருங்க, இதுக்குள்ளதான் போயிட்டு ஏதோ ஒரு லெஃப்ட் மாதிரி காமிக்குது. உண்மையிலே இருக்கா இல்லையா? இதுக்குள்ள போனோமா போவோம். இப்படிதான் தூரம் வந்தாச்சு. அவங்கள கொஞ்சம் கேட்போம்னா வழியில் வராங்க. எனக்கு நாவோ இந்த சைடு தான் இருக்கும்னு சொல்லி தோணுது. மக்களை நம்ம வந்து ஃபைனலாக நம்ம இன்னைக்கான டெஸ்டினேஷனுக்காக வந்தாச்சு. இங்கே வந்துட்டு வீடியோஸ்லாம் எடுக்கலாமா, உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்ற சொல்லி சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. துளி கூட ஐடியா இல்லை. எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்ம கேட்டுப்போம். ஏன்னா அந்த சாமி படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கலாம். எசக பசக நம்ம எடுத்துகிட்டு தேவையில்லாத வார்த்தைகளுக்கு ஆளாயிட போகிறோம். வேணாவே வேணாம். சிவலோக தியான வனம், வெங்கல் ஊர் பேர் வந்து வெங்கல். சிவலோக தியான வனம் நம்மளுக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ஷெட்டு, எவ்வளோ பெரிய ஷெட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு சிவன் பக்தனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சென்னையில் இருக்கீங்க, ஒரு சென்னையில் வந்து ஒரு சிவன் பக்தராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடமா இது இருக்கும். இங்கே பாருங்கள், சிவன் பக்தராக இருக்கீங்க, ஒரு தீவிர சிவன் பக்தராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சென்னை பக்கத்தில் இருக்கீங்கன்னா சென்னையிலேருந்து மிக அருகாமையில் தான் இருக்குது. உங்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து வெங்கல் பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்குமான்னு சொல்லி தெரியல. ஆனால் பெரியபாளையம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பெரியபாளையம் பக்கத்தில் தான் இருக்குது ஊர், வெங்கல் ஊர்.
இந்த வெங்கல் ஊர்ல வந்து இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு சிவன் சிலைய செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய அதிசயமா இருக்கு. ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. அங்க அங்க ஒருத்தரு மஞ்ச கலர் டீ ஷர்ட் போட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அண்ணன் அவரு தான் வந்துட்டு இந்த ஏரியாலாம் பார்த்துக்கிறாரு போல. அவர் வந்துட்டு, ஓகேப்பா பார்த்துங்க. போய் எடுத்துங்க வீடியோலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அதனால." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அ உத்தரவு கிடைச்சிருச்சு. அதனால நம்ம வந்துட்டு இங்க வீடியோ எடுத்துக்கலாம். அப்படியே சாமிய கும்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப இது வந்துட்டு கல்வெட்டு பாருங்க. எவ்வளோ சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அ அதுதான் மக்களே. இப்போ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சிவபெருமான் வந்துட்டு எவ்வளோ அழகா காட்சி அளிக்கிறார்ல. நல்லா அப்படியே தியானம் பண்ணிட்டு, வரவங்களுக்கு எல்லாருக்கும் இது பண்றாரு. தியானம் பண்ணிட்டு தியான நிலையில இருக்காரு. அ அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா, இங்க வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு. இது அப்படியே இந்த இடமே வந்து பாருங்க, எவ்வளோ பசுமையான இடமா இருக்கு பாருங்க. இந்த இடம் சுத்தி ஃபுல்லா அப்படியே பசுமையா இருக்கு. இங்க இந்த கல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. இன்னும் இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்க. நல்லா இன்னும் அழகா நெறைய பேர் வரத்துக்காக. பாருங்க நம்ம அப்பன் சிவபெருமான் பாருங்க எப்படி இருக்காங்க. நந்தி செ நந்தி சிலை இருக்கு. பக்கத்துல அப்படியே சிவபெருமான் பாருங்க. எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க பாருங்க சிவபெருமான. இது வந்து பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இங்க யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம இங்க சைடுல நின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம் வேணும். அது பக்கத்துல அதுவும் இல்லாம கூட உங்களுக்கு வந்து ஒரு சிவபெருமான் நம்ம பக்கத்துல இருக்கணும். சிவபெருமானோட சிவலிங்கமோ, இல்ல ஒரு சிவபெருமானும் ஒரு திருவுருவமே இருக்கு இந்த இடத்துல. நீங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மேப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். உங்களுக்கு எதனா ஒரு டைம் இருக்குன்னா, ஞாயித்துக்கிழமை டைம்ல யாருன்னா இப்ப வந்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்துட்டு போங்க. உ உண்மையிலேயே சொல்றேன். இப்ப நான் வந்து ஜஸ்ட் அப்படியே மேப்ல ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தேன். பக்கத்துல எதனா சிவன் கோயில் இருக்கா? இன்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப என் கண்ணுக்கு இந்த இடம் வந்து நல்லா அழகா தென்பட்டுச்சு. வெளிய போயிட்டுருக்கு. இங்க வந்து உள்ள வந்து விவசாய வேலை பண்றாங்க. அப்படியே பக்கத்துல விவசாய நிலம் பக்கத்துல இந்த இடத்த கட்டி வச்சிருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு ரொம்ப அமைதியான ஒரு இடங்க. அதனால தான் சிவலோக யான வனம் சொல்லிட்டு இந்த இடத்தோட பேரே அதுதான் வச்சிருக்காங்க. இந்த ஆலயத்துக்கு பேரு. கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒரு நாள் டைம் இருந்ததுன்னா, கண்டிப்பா ஒரு நாள் இங்க வந்து பாருங்க. இடம் வந்து நல்லா பசுமையான இடமா இருக்கு மக்களே. இந்த இடம் வந்து விட்டு மனசு போறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம 3 மணிக்கு பாப்பாவ போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டு வரணும். நம்ம போனோம். நம்ம ஸ்கூலுக்கு இங்கேருந்து போறதுக்கு ஒரு ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. சரி அதனால நம்ம வந்துட்டு அ இன்னொரு நாளு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றா மாரி இன்னொரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றா மாரி இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடம் வந்துட்டு நல்லா தியானம் பண்றதுக்கு ரொம்ப ஏத்த ஒரு இடம் இது. ம். அவர நம்ம டிவிலலாம் பார்த்துக்குறோம். அவர் பேரு என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. இங்க வந்து பூஜை சாமான்கள்லாம் இருக்குங்க. சுத்தி நல்லா அது வந்து மாட்டு கொட்டகை போல்து. நல்லா மாட்டு கொட்டா, நல்லா அ அந்த சாணத்தோட மாட்டு கொட்டையோட சாண வாசனை வருது. இவங்க செடி வளர்க்குறதுக்கு பாருங்க. இது ஏதோ ஒரு செடி வச்சிருக்காங்க. கூடவே மாட்டு சாணம் போட்டிருக்காங்க. நல்லா வரும்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். இது பார்க்கும்போது தாங்க ரொம்ப சூப்பரா பயங்கரமா இருக்குங்க. எப்படி வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க பாருங்க அதுக்கு. இந்த சிவபெருமானுக்கு.
இன்னொரு ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இத இருங்க. வெயில் மறைக்குது. இந்த சைடு நல்லா தெரியுது. அவரு இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு எல்லோ கலர் டீ ஷர்ட் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த இடத்துல விசேஷ நாட்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ப பௌர்ணமி நாள் அன்னைக்கும், அதுக்கப்புறம் பிரதோஷ நாள் அன்னைக்கும், பிரதோஷ நாள் அன்னைக்கு வந்துட்டு இந்த கோயில் சாமி இங்க அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. பிரதோஷ நா பௌர்ணமி நாள் அன்னைக்கு வந்து தியானம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்க பார்க்கணும்னா யாருன்னா, சிவலோக சிவம் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு இருக்கு. நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். சேனலோட இதுவும் நான் இந்த இதிலேயே அப்படியே டிஸ்ப்ளே பண்றேன். நீங்க நீங்க யாருன்னா சிவன் விரும்பியா இருந்தீங்கன்னா, இப்போ வர மார்ச் 8ஆம் தேதி வந்துட்டு ஷ சிவராத்திரி வருதுல்ல, அன்னைக்கு வந்துட்டு செம கிராண்டா பண்ணலான்னு சொல்லி இருக்கிறாங்க. யாருன்னா யாருன்னா இங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, அ உங்களுக்கு ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவ பூஜையில கலந்துக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஆசை இருந்ததுன்னா, நானும் இந்த வாட்டி கலந்துக்கலான்னு சொல்லி ஒரு ஆசையா இருக்கு. மேபி நானும் கலந்துப்பேன். கலந்துட்டா நான் கண்டிப்பா அந்த வீடியோ கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். அதுவும் இல்லாம நீங்க யாருன்னா வந்தீங்கன்னா, நம்ப நம்ம சிவபெருமானோட சிவராத்திரி அப்போ நம்மளும் காண கண்கோடி வேணும். அன்னைக்கு வந்து ஒரு சிவராத்திரியில வந்துட்டு சிவ பூஜையில கலந்துக்கிறதுக்கு. அவ்வளோதான் மக்களே. இத தான் நான் சொல்லணும்னா இத தான் இந்த டீட்டெயில்ஸ் தான் எனக்கு தெரியணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அத அவரே வந்து சொல்லிட்டாரு. நான் கேட்டேன், இது மாரி இங்க விசேஷ நாள் என்னன்னு சொல்லிட்டு, அவரு அது மாரி சொன்னாரு. அவ்வளோதான் மக்களே. இந்த 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 இடத்துல இருந்து இந்த இடம் வரத்துக்கு தான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். க நீங்க Google மேப்ல போட்டு வந்தீங்கன்னா, அ ஒரு கஷ்டமும் இல்ல. நீங்க Google மேப்ல போட்டீங்கன்னா, டக்கரா வந்து நின்றும் இடம் வந்துட்டு. அ எங்கேயும் சுத்திலாம் பார்க்காது. தேடி கண்டுபிடிச்சு அலைய வேண்டிய வேலைலாம் எதுவுமே இல்லவே இல்ல. இந்த இடம் வந்துட்டு அப்படியே பசுமையா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த இடத்த விட்டு பிரியா விடை குடுத்துட்டு தான் நான் இப்போ இங்கேருந்து போக போறேன். அண்ணன் வந்து ரொம்ப டவுன் ஹார்ட்டட் பெர்சன் வந்து அண்ணன் அ அவரு தான் இந்த இடத்த எல்லாம் ஃபுல்லா மெயின்டெயின் பண்ணிக்கிறார் போல. ஓகே மக்களே! நம்ம இன்னொரு ஒரு வீடியோல கூடை விரைவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹனி விலாக். நான் ஏன் இப்போ அவசர அவசரமா முடிக்க பார்க்குறேன்னா, நம்ம வந்துட்டு வேலை இருக்கு. குழந்தைய போய் கூட்டு வரணும். அதுதான் பிரியாரிட்டியான வேலை. போயிட்டு கூப்ட்டு கண்டிப்பா நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அ என்ன சொல்லுவாங்க? லாக் யுவர் டேட் மார்ச் 8 மார்ச் 8 அன்னைக்கு சிவபெருமானுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமான பூஜை நடக்க போகுது இந்த இடம். அ காண கண்கோடி வேணும். இது மாரி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சிவ பூஜையில கலந்துக்கிறதுக்கு. அ கண்டிப்பா நான் என்ன வேலையா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சேர்ந்துருவேன். எனக்கு அது அவரு என்ன இன்வைட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நான் வருவேன். அ மேலும் இந்த கோயில பத்தி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் நெறைய தெரியணும்னா, அந்த கோயில்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா? யூடியூப் சேனல்ல அத ஃபாலோ பண்ணுங்க. அத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் தெரியுங்க.